கண்ணதாசன் சின்ன வயசாக இருக்கும்போது அவருக்கு ரேடியோ கேட்குற ரொம்ப பிடிக்கும். அப்போல்லாம் அவர் இருந்த ஊரில் ரேடியோவே ஒரு 4-5 வீட்டில் தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு வீட்டில் மட்டும் இவர் போய் ரேடியோ கேட்குறதுக்கு இவருக்கு முழு சுதந்திரமும் இருந்துச்சு. இவர் போய் எப்போ வேணாலும் ரேடியோ கேட்டுக்கிட்டு இருப்பார். அந்த ரேடியோ கேட்ட அந்த வீட்டில் ஒரு பெண் இருந்தால், அழகான பெண் இருந்தால். அந்த பெண்ணுக்கும் கண்ணதாசனுக்கு காதல் ஏற்படுது. காதல்லாம் சும்மா கண்ணோட கண்ணு பார்த்துக்கிறது மட்டும்தானே தவிர வேறு எதுவும் கடித போக்குவரத்தோ இல்லை தனிமையை போய் பேசுகிறது எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த காதல் கை கூடலை. என்ன காரணம்னா, கண்ணதாசனோட அந்த பெண் ஒரு வயது கூட. அது மட்டும் இல்லை, கண்ணதாசனுக்கு கூட பிறந்த சகோதரனும் சகோதரியும் திருமணத்துக்கு இருந்தாங்க. அதனால இவங்க காதல் கை கூடலை. பிறகு அந்த பெண்ணை வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. பிறகு ரொம்ப நாளைக்கு பிறகு தன்னோட முன்னாள் காதலியை சந்திக்கிறாரு. அப்போ அந்த அம்மா என்னன்னா ஒரு 4-5 குழந்தைக்கு தாயாக இருந்தாங்க. 4-5 குழந்தைக்கு தாயாக அப்படி இருப்பாங்களோ அந்த உருவ தோற்றத்தில் இருந்தாங்க அந்த பெண்மணி. இதை பார்த்த கண்ணதாசனுக்கு அவர் மனசில் நிறைய கேள்விகள் எழுந்துச்சு. அவர் பார்த்த காதலிக்கு இப்போ அந்தவங்களுக்கு இருக்க வித்தியாசத்தை பார்த்து நிச்சய தாமலன்ற படத்தில் ஒரு பாடலாக கொடுத்துருப்பாரு கண்ணதாசன் அவர்கள். தன் காதலை நினச்சி கொடுத்த அந்த பாடல், பாவாடை தாவணியில் பார்த்த உருவமாயிது, பூவாடை வீசி வர பூத்த பருவமா, பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா, பாலாடை போன்ற முகம் மாறியதேனோ, பனி போல நாணமதை மூடியதேனோ, பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா அப்படின்ற அழகான பாடலை கொடுத்துருப்பாரு கண்ணதாசன் அவர்கள்.